கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடங்கள் இருந்தன என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் அநேகர் ஒரு உவமைகளாக, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அநேக ரகசியங்களை ஆண்டவராகிய தேவன் வேதத்தில் வைத்திருக்கிறார். இங்கே பார்க்கிற ஒரு ஸ்திரீ யார் என்று சொன்னால் இஸ்ரவேலர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இஸ்ரவேலர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், இதை எப்படி நம் இஸ்ரவேலர்கள் என்று சொல்ல முடியும் என்று சொன்னால், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் குடும்பத்தை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், இப்படியாக சொல்லப்படுகிறது, அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னமும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனத்தில் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினதாக அவன் யோசேப்பு சொப்பனத்தை பார்க்கிறான். அப்போ இங்கே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேலர்களை குறிப்பிடுகிறது. இஸ்ரவேலும், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அவருடைய குடும்பத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அங்கே 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்று சொல்லுகிறார். இங்கே 12 நட்சத்திரங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 12 நட்சத்திரங்கள் 12 கோத்திர பிதாக்களை குறிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போது ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவன் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் கிரீடங்களும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அங்கே 2வது வசனத்தில் சொல்லப்படுது, அவள் கர்ப்பவதியாக இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் என்று சொல்லப்படுது. அப்போ இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருந்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 12:5, சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஆண் பிள்ளையை அந்த ஸ்திரீ பெற்றதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருந்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையிலே ஜனங்களுடைய பாவங்களை நீக்கும்படியாக அவர் வெளிப்பட்டார். 2வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார். எப்படி என்று சொன்னால், சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வெளிப்பட போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 19:15 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, இரும்பு கோலால் அவர்களை ஆளுகை செய்வார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் திரும்ப வரும்பொழுது எப்படி வரப்போகிறார்? ஜாதிகளை இரும்பு கோலால் ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார்.
இதை குறித்து சங்கீதம் 2வது சங்கீதம் 9வது வசனத்திலே இரும்பு கோள்களால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு முதலாவது வருகை வந்தார் பாவிகளை ரட்சிக்கும்படியாக, ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக, பரலோகத்திலே ஜனங்களை கொண்டு சேர்க்கும்படியாக அவர் முதலாவது வருகை வந்தார். 2வது வருகை அவர் ஆளுகை செய்யும்படியாய் வரப்போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்த உடனே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், பிதாவினுடைய சிங்காசனத்தை குமாரனாகிய தேவனுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று சொன்னார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல என்று சொல்லப்பட்டார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை அவர் ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயித்தபடியினாலே அவருக்கு சிங்காசனத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே நம்ம வாசிக்கும் பொழுது சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும்படி ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை நாம் வாசிக்கிறோம். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறந்தார். பிறந்து அவர் அவருடைய சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், தேவனுடைய சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்திலே, பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவர் உட்காரும்படியாக தேவன் அருள் செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ வேதத்தில் என்ன வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து. போதுமா? அல்லேலூயா. அப்போ சிங்காசனத்தின் மத்தியில் யார் இருக்கிறார்? ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஸ்திரீ யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் என்று சொன்னால், இஸ்ரவேலுக்கு அடையாளமாக இருக்கிறார். அப்போ அவள் மேல் இருந்த 12 நட்சத்திரங்களும் யாருக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், 12 கோத்திரங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவள் ஆண் பிள்ளையை பெற்றாள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து ஆண்டவராகிய தேவன், யூதா கோத்திரத்திலிருந்து ஆண்டவராகிய தேவன் வெளிப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக அவர் பாடுபட்டு அவர் பரலோகத்திற்கு, பிதாவினுடைய சிங்காசனத்திற்கு ஆண்டவராகிய தேவன் உயர்த்தப்பட்டார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 1:3-4 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனால், ஆமாம், எபிரேயர் 1:3, அவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மில் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள வலது பரியசத்திலே அவர் உட்கார்ந்தார் என்று சொல்லப்படும். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னதத்திற்கு அவர் உயர்த்தப்பட்டார். அவருடைய வலது பரிசத்திலே உட்காரும்படியாக பிதாவாகிய தேவன் அருள் செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கு, ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது என்று சொல்லப்படுது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை,
இங்கு 1260 நாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 1260 நாள் என்று சொல்லும்போது 42 மாதங்கள் என்று சொல்லி நேற்றை வாசித்தோம். 3 வருஷம் என்று சொல்லி நாம் வாசித்தோம். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது பிறப்பிலே இயேசு பிறந்த உடனே அவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அவர் எகிப்து தேசத்திற்கு கொண்டு போகும்படியாக யோசேப்புக்கு தேவதூதனால் தரிசனத்திலே சொல்லப்பட்டது. அப்போ நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் பிறந்த பொழுது, அது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அப்போது ஏரோது ஆட்சி செய்யும் பொழுது அங்கே கர்த்தருடைய பரிசுத்த நாம தேவதூதர்கள் சொப்பனத்தில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் வான சாஸ்திரிகளுக்கு வெளிப்பட்ட பொழுது அவர்கள் வந்து எகிப்து தேசத்தினுடைய ராஜாவை விசாரிக்கிறார்கள். அப்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் பிள்ளையை பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், என்கிட்டே வந்து சொல்லுங்கள் அப்படின்றார். ஆனால் அவர்கள் தேவதூதரால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் போன பொழுது அவன் ஏமாற்றப்பட்டதை கண்டு 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் அவன் என்ன செய்தான், கொலை செய்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எகிப்து தேசத்திற்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கடந்து போய் அங்கே ஆண்டவராகிய தேவன் பாதுகாக்கப்பட்டார். அப்போது இங்கே ஸ்திரீயானவள் பிரசவித்த உடனே அவளுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே போஷிக்கப்பட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்போதுமே கர்த்தர் நல்ல ஒரு பாதுகாப்பையும் நல்ல ஒரு போஷிப்பையும் கர்த்தர் தருகிறார். நீங்கள் எலியாவை பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ கேரி தாற்றண்டையில் போய் ஒளிந்து கொண்டு இரு அப்படின்றார். அப்போ அங்கே உனக்கு என்ன செய்வேன், காகங்களை கொண்டு உன்னை போஷிப்பேன் என்று சொன்னார். அப்போ நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இந்த உலகத்தில் எத்தனை விதமான அழிவுகள் வந்தாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பையும் நல்ல ஒரு சுகத்தையும் ஆண்டவராகிய தேவன் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும். நான் 1ஆம் வசனம் சொன்னேன், 2ஆம் வசனம் சொன்னேன், அதோடு நான் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை சொன்னேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இடையில 3 வசனத்தை விட்டுட்டேன். ஏன்னு சொன்னால் இதனுடைய கண்டினியூஷன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் 1, 2, 5, 6 அப்படி படிக்கணும். அப்படி படித்தாதான் அதனுடைய கண்டினியூஷன் நமக்கு கிடைக்கும். சரி, 3, 4 நம்ம வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தில் நட்சத்திரங்களில் 3இல் 1 பங்கை இழுத்து அவைகளை பூமியின் மேல் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது என்று சொல்லி. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ வானத்தில் வேறொரு அடையாளம், ஒரு பக்கம் ஸ்திரீ இருக்கிறாள், இன்னொரு பக்கம் வேறொரு அடையாளம் வானத்தில் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய தன் தலையின் மேல் 7 முடிகளையும் உடைய சிகப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வலு சர்ப்பம் ஆரம்பத்தில் இருந்தே ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த நாளில் இருந்தே இந்த வலு சர்ப்பம் மனிதனை வஞ்சிக்கும்படியாக, மனிதனை ஏமாற்றும்படியாக பல தந்திரங்களை அது செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது முதல்ல ஏவாளை வஞ்சித்தது இதுதான், வலு சர்ப்பம் தான் வஞ்சித்தது. முதல் யார் ஏமாற்றப்பட்டால்? ஏவாள் தான் ஏமாற்றப்பட்டாள். அப்போ ஏவாள் என்பது யார் அப்படின்னா சபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. சபையை ஏமாற்றும்படியாக, சபையை உபத்திரவப்படுத்தும்படியாக அது என்ன செய்கிறது? ஆரம்பத்தில் இருந்தே இன்ன வரையும் அது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சிகப்பான ஒரு பெரிய வலு சர்ப்பம். அப்போ ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பம் தான் என்ன பண்ணுதுங்க? ஏவாளை வஞ்சித்தது. அதனால தான் ஏவாளை வஞ்சித்ததுனால ஆண்டவர் சொன்னார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், நீ அவர் தலையை நசுக்குவாய், அவர் உன் குதிகாலை நசுக்குவார் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
பிசாசினுடைய தலையை ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, நசுக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது அங்கே 7 தலைகள் 10 கொம்புகள் இருக்கிறது. அப்போ 7 தலைகளுக்கும் 7 முடிகள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது முடிகள் என்று சொன்னால் கிரீடம்னு அர்த்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ 7 தலைகளிலும் 7 கிரீடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறன. அதற்கு 10 கொம்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உலகம் அனைத்தையும் மோசம் போக்கும். அப்போ அதனுடைய சுபாவம் என்ன? உலகம் அனைத்தையும் மோசம் போக்கும். அப்போ பிசாசுக்கு 3 பேர் இருக்குது. பிசாசு, சாத்தான், வலுசர்பம். பிசாசு, சாத்தான், வலுசர்பம். அப்போது இது என்ன செய்கிறது? ஜனங்களை மோசம் போக்குகிறது. ஜனங்களை மோசம் போக்குகிறது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ 7 தலை என்பது ஒரு பூரணத்தை குறிக்குது. பூரணமாய் தன்னுடைய பலனை என்ன பண்ணுவான்? கடைசி காலங்களில் அவன் வெளிப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது சர்ப்பம் என்ன செய்கிறது? ஏவாளை வஞ்சித்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டது. அப்போது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, கர்த்தருடைய பரிசுத்த சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால் என்ன பண்ணுச்சுங்க? ஏவாளை வஞ்சித்தது. அல்லேலூயா. ஏவாள் எங்கே இருந்தாங்க? தேவனுடைய தோட்டத்தில் இருந்தாங்க. எங்கே இருந்தாங்க? தேவன் ஏற்படுத்தின தோட்டம். அதுவும் பகலில் குளிர்ச்சியான வேலை. டெய்லி கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. டெய்லி கர்த்தர் பேசினாலும் இந்த ஏவாள் என்ன பண்ண மாட்டா? வஞ்சிக்கப்பட்டாள். அல்லேலூயா. அப்போ கடைசி காலங்களில் இந்த பிசாசு என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், அநேகரை வஞ்சிப்பான். அநேகர் என்ன பண்ணுவான்? அதாவது தேவனை அறியாதவங்களை வஞ்சிக்கணும்னு அவனுக்கு அவசியம் இல்லை. காரணம் அவங்க கூட தான் இருக்கிறாங்க. அப்போ யாருக்கு டெஸ்ட் இருக்குது? சபைக்கு தான் டெஸ்ட் இருக்குது. அல்லேலூயா. அப்போ இவன் என்ன செய்வான்? தன்னுடைய தந்திரத்தினாலே 3இல் 1 பங்கு நட்சத்திரங்களை, 4வது வசனம் தான் சொல்லுது, தன்னுடைய வாளால் வானத்தின் நட்சத்திரங்களில் 3இல் 1 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளுவான். அல்லேலூயா. அப்போ நட்சத்திரன்றது யார் அப்படின்னு சொன்னால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அதுதான் தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அநேகரை நீதிக்குட்படுத்துகிற நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த நட்சத்திரம் யாரு? பிரகாசித்தவங்க. அப்போ கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வீழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலை வரும். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை என்ன பண்ணுதுங்க? வஞ்சித்தது. அப்போ இது போல 3இல் 1 பங்கு என்ன பண்ணோம்? கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற ஒரு காலத்துக்குள்ளே நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. மத்தேயு 24:24 ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசி காலங்களிலே கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் வந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுது. வாசிங்க அந்த வசனத்தை. மத்தேயு 24:24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அல்லேலூயா. அப்போ கடைசி காலத்தில் என்ன செய்வாங்க? கள்ள கிறிஸ்துக்கள் வருவார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னால், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தேவனை விட்டு பின்வாங்குகிற
எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணணும், காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. அங்கே சொல்லப்படுது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம். அல்லேலூயா. அப்போ இந்த கடைசி காலத்தில் பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து அவன் என்ன செய்கிறான், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், கீழே தள்ளுறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ 9வது வசனத்தில் வாசிக்கிறான், அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது, அதனோடு அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இங்கே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் ரொம்ப நேரம் ஸ்ட்ராங்காக இல்லை, ஆண்டவர் கொஞ்ச காலம் அவனுக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறார். அந்த கொஞ்ச காலத்தில் அவனால் முடிந்த வரை என்ன செய்யப்படுகிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் வஞ்சிக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். யாரோடு யுத்தம் பண்ணினாங்க? அப்போ மேலே 2 டீமுக்கு ஃபைட் நடக்குது. ஒன்று தேவன் அனுப்பின மீகாவேலை சேர்ந்த தூதர்களும், இன்னொரு பக்கம் வலு சர்பமும் வலு சர்பத்தை சேர்ந்த தூதர்களும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, வலு சர்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. அல்லேலூயா. அப்போ என்ன செய்கிறது, யுத்தம் பண்ணுது. ஆனால் ஆண்டவர் யாருக்கு தான் ஜெயத்தை தராருங்க, தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவியாக ஆண்டவர் மீகாவேலை ஆண்டவராகிய தேவன் அனுப்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ வேதத்தில் நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனையோடு உங்களுக்கு என்ன உண்டு, யுத்தம் உண்டு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனையோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு அப்படின்றார். அப்போ வான மண்டலங்களிலே செயல்படுகிற எல்லா ஸ்பிரிட்டையும் எல்லா ஆவியையும் ஆண்டவராகிய தேவன் மீகாவேலை கொண்டும் அவருடைய தூதர்களை கொண்டும் கர்த்தர் யுத்தம் செய்து ஜெயம் பெறுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தானியேல் 21 நாள் உபவாசம் பண்ணும் பொழுது அங்கே தானியேலுக்கு உதவியாக மீகாவேலும் கர்த்தருடைய உதவியாக அவன் கடந்து வந்தான் என்று சொல்லி தானியேல் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம், மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தான் என்று சொல்லி கேப்ரியல் தூதன் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போது நம்ம உபவாசம் பண்ணும் பொழுது மேலே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. உனக்காக மீகாவேல் தூதன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் தடைப்பட்ட எல்லா நன்மைகளையும் கொண்டு வரும்படியாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீகாவேலையும் தேவன் மீகாவேலோடு கூட சேர்ந்த ஒரு கூட்ட தூதரையும் ஆண்டவராகிய தேவன் அனுப்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யூதா 1:9 மோசேயினுடைய சரீரத்தை குறித்து தரிக்கும் பொழுது மீகாவேல் பிசாசை குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லி யூதா 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ எல்லா காரியங்களிலும் யுத்தம் செய்வது யார் என்று சொன்னால் மீகாவேலை ஆண்டவராகிய தேவன் பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது வானத்திலே அவர்கள் இருந்த இடம் காணப்படாமல் போனது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வானத்திலே இதுவரை கிரியை செய்த எல்லா பொல்லாத சர்வ சேனைகளும் இப்போ எங்கே வந்துருச்சுங்க, பூமியில் வந்துருச்சு. பூமியிலே தள்ளப்பட்டது. இப்போ பூமியிலே தள்ளப்பட்ட இந்த கிரியைகள் வலு சர்பத்தோடு சேர்ந்த தூதர்களும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வலு சர்பத்தை வணங்க போகிற உலகத்தின் ஜனங்களையும் பாதாளத்தில் ஆண்டவர் போடணும். அல்லேலூயா. முதல்ல வானத்தில் இருந்து பூமிக்கு வருது, பூமியிலிருந்து பாதாளத்துக்கு போகுது, பாதாளத்திலிருந்து திரும்ப ஏறி வரும் பொழுது ஆண்டவர் அந்த நரகத்துக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது பிசாசும் பிசாசை சேர்ந்த தூதர்களும் முற்றிலுமாய் தள்ளப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுதும் ரட்சிப்பும் வல்லமையும் நம்முடைய தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டினவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அல்லேலூயா. அப்போ குற்றம் சாட்டினவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சாத்தான் என்ன செய்கிறான்? எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகளை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஆண்டவர் யுத்தத்தில் மீகாவில் தூதர்களும் யுத்தம் பண்ணும் பொழுது அவன் தாழ தள்ளப்பட்டு போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சகரியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், சாத்தான் என்ன செய்கிறான்? ஜெயசுவாவை குறித்து குற்றம் சாட்டுகிறான். என்ன குற்றம் சாட்டுகிறான்? அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பிசாசுடைய வேலையை என்னென்ன? அவனை மற்றவர்களை குற்றப்படுத்துறது தான் அவனுடைய வேலை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போது மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஒரு செயல் நம்மக்கிட்ட இருக்குமானால் இன்றைக்கே நம்ம அதை என்ன பண்ணணும்? நம்ம மாற்றி போடணும். வாசிக்க அந்த வசனத்தை. சகரியா 3:1 தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி அழுக்கு வஸ்திரத்தை களைத்து போடுங்கள். அந்த அழுக்கு வஸ்திரம் என்றது என்ன? அக்கிரமம். அழுக்கு வஸ்திரம் என்றது என்ன? அக்கிரமம். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகள் சில நேரத்தில் அக்கிரமம் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள். பிசாசு என்ன செய்யறான்? குற்றப்படுத்துகிறான். என்ன குற்றப்படுத்துகிறான்? அவங்க அழுக்காக இருக்கிறாங்க, அவங்க அக்கிரமத்தில் நிறைஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னு. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவி, நம்முடைய சரீரம் மூன்றும் அக்கிரமத்தில் இருந்து விடுதலை பெற்றிருக்கணும். சில பேருக்கு மனசில் குரோதம் இருக்கும், சில பேருக்கு வாயில் இருக்கும், சில பேர் அதை செயலில் காட்டுவாங்க. அப்போது இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிசாசு என்ன செய்கிறான்? அவன் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான் தம்முடைய பிள்ளைகளை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த குற்றத்தை எல்லாம் மன்னித்து ஒரு விடுதலை கொடுத்து நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 12ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் படிக்கிறது ரொம்ப ஆர்வமாக படிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒருத்தர் படிக்கிறாங்க அப்படின்னோன்னா இன்னொருத்தர் என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கணும். அதே போல் வாசிப்பது தெளிவாக வாசிக்கும், மற்றவர்களுக்கு புரிகிறபடி என்ன பண்ணணும்? வாசிக்கணும். சில நேரத்தில் நீங்கள் வாசிக்கிறன்ற பேரில் போட்டி போட்டு தப்பாக வாசிக்கிறீங்க. தப்பாக என்ன பண்ணுறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நீங்கள் உங்களுக்குள்ளே போட்டிகள் இருக்கலாம், ஆனால் பொறாமைகள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போது இங்கே சொல்லப்பட்டிருக்குது, மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். அப்போ நல்லா கவனிக்கணும். 2 விதத்தில் நம்ம ஜெயம் பெறலாம். ஒன்று ஆட்டுக்குட்டியின் ரத்தம், 2வது சாட்சியின் வசனம். அப்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நம்ம இந்த வெளிப்படுத்தலில் பார்க்குறது போல் நேரடியாக பிசாசு வந்தார்னா இவன் பிசாசு நமக்கு தெரியும். ஆனால் பிசாசு எப்படி வரான் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நம்மை கெடுக்கும்படியாக நம்மை போலவே இருக்கிற நபர் மூலமாக வரான். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துக்கள் வருவாங்க, கள்ளத்தீர்க்கதரிசிகள் வருவாங்க. நீங்கள் அவங்களுடைய கனிகளை பார்த்து என்ன பண்ணுங்கள்? நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்படி சொல்கிறார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நல்லா கவனிக்கணும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும், நல்லா கவனிக்கணும், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதும் தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி, அல்லேலூயா, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய செய்கிறோம். அல்லேலூயா. அப்போ அங்கே 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய எண்ணத்தை யாருக்கு கீழ்ப்படுத்தணும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்தணும். அல்லேலூயா. நம்முடைய எண்ணத்தை யாருக்கு கீழ்ப்படுத்தணும்? ஆண்டவருக்கு. நமக்குள்ளே வருகிற மேட்டிமையான காரியங்களை எல்லாம் தேவனுக்குள்ளே நம்ம கீழ்ப்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்குள்ளே தோன்றுகிற எந்த எண்ணங்களாக இருந்தாலும், எந்த மேட்டிமையான காரியங்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி அது தேவனுக்கு பிரியமானதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம இதை மேற்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பிசாசை ஜெயிக்கிற ஒரு பெரிய ஆயுதம் என்ன என்று சொன்னால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அதுதான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13லிருந்து 18 வசனங்கள் சொல்லப்பட்டது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி, ரட்சிப்பென்னும் சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்க அவசரத்தை தரித்தவர்களாக, சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை உங்கள் கால்களில் தொடுத்தவர்களாக. அப்போது ஆண்டவர் அப்படியே ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போது ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நிர்மூலமாக்கத்தக்கதாக உங்களிடத்தில் தேவன் அதிகாரத்தை ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, தம்முடைய இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அவர் நகர வாசலுக்கு அவர் புறம்பே அவர் பாடுபட்டார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். அல்லேலூயா. அப்போ எந்த இதில் பிசாசை நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசு எனக்காக உனக்காக மரித்ததினாலே, அவருடைய மரணத்தினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழு ரத்தத்தை நமக்காக ஊற்றி கொடுத்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே பிசாசை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே நம்ம மறைந்து கொள்ளும் அப்படின்னு சொன்னால் பிசாசு ஒருபோதும் நம்மளை தொடவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே அவர்கள் மறைக்கப்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதே போல நாமும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே நம்ம மறைக்கப்படணும். அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்களை ஜெயித்தார்கள். அப்போ நல்ல சாட்சி இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அவர் சொல்கிறாரு, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டது, எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் அந்த கிரீடத்தை ஆண்டவர் தருகிறார் என்று சொல்லி. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். நம்ம என்ன ஓடுறோம்? நல்ல போராட்டத்தை போராடி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சாட்சி என்ன? தங்கள் சாட்சியின் வசனத்தினாலே அவர்களை ஜெயித்தார்கள். அப்போ சாட்சியின் வசனம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், அல்லேலூயா, ஓட்டத்தை முடித்தேன். அப்போது என்னென்ன? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போ ரிசல்ட் என்ன?
நான் ஜெயிக்கிறதுக்கு அடையாளம் என்ன? என் விசுவாசத்தை நான் காத்துக்கணும், நல்ல போராட்டத்தை போராடணும். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அவர் நல்ல போராட்டத்தை போராடினால அவர் அட்வைஸ் பண்ணுறார், என்ன? நல்ல போராட்டத்தை போராடும்படி உனக்கு நான் புத்தி சொல்கிறேன்றார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு 1:18 அந்நாளிலே இரக்கத்தையும் கண்டடையும்படி தீமோத்தேயுவே உன்னை குறித்து தீர்க்க தரிசனங்களின்படியே அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை நான் என்ன பண்ணுறேன், உனக்கு ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நல்ல போராட்டத்தை நம் இந்த உலகத்திலே போராடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எதுக்காக போராட்டம்? என் விசுவாசத்தை நான் காத்துக்கொள்றதுக்காக. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம சில நேரத்தில் நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கிறோம், கர்த்தர் நமக்கு அந்த காரியத்தை செய்யவே இல்லை. 5 வருஷம் ஜெபம் பண்ணுறீங்க, 10 வருஷம் ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவங்க உங்களுக்கு தரவே இல்லை. நம்ம என்ன நினைப்போம்? கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டாரா இல்லையா தெரியலையே, ஒருவேளை எனக்கு விசுவாசம் இல்லையோ, நீ விசுவாசத்தோடு எது கேட்டாலும் தரேன்னு சொன்னாரே, அப்போ நமக்கு விசுவாசம் இல்லையோ, இப்படி பல கேள்விகள் போகும், பல கேள்விகள் போகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும். சில நேரத்தில் நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோன்னா எவ்வளவு நாள் டிலே ஆகுதோ அவ்வளவும் கர்த்தர் விசுவாசத்தை பெருக செய்தார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 75வது வயசில் வாக்குத்தத்தம் பண்ணார். குழந்தை எப்போ கொடுத்தாரு? 100வது வயசில். அப்போ இந்த 25 வருஷமும் அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுறார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம்னு சொல்லும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்க டிலே பண்ணுறாருன்னா உங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகமாக கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க? ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுறாரு அர்த்தம். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீங்களான்றதை பார்க்குறாரு. அல்லேலூயா. கேட்ட உடனே கிடச்சிச்சுன்னா அடுத்தது அந்த காரியத்துக்காக நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஜெபம் பண்ண மாட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமுக்கு 25 வயசு பொறுத்து ஒரு குழந்தை கொடுத்துட்டு இன்னொரு 15 வருஷம் பொறுத்து மறுபடியும் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், உன் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருன்றார். அவன் சந்தோஷமாக கொடுக்குறதுக்கு போயிட்டான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அவன் ஒரு பேர் எடுக்கிறான், விசுவாசத்தில் வல்லவன். விசுவாசத்தில். அப்போ லாங் டைம் எடுக்கும் பொழுது நம்ம விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறும். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம கேட்போம், சில நேரத்தில் நான் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டுருக்கிறேன், ஆண்டவர் என்ன ஆண்டவர் ரொம்ப லாங் டைம் சில காரியங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், இன்னும் கிடைக்கவே இல்லையே. அப்போ கர்த்தர் சொல்லுவார், உங்களுடைய விசுவாசம் இன்னும் அதிகரிக்கும்படியாக, உங்களுடைய விசுவாசத்தை நீ இன்னும் வல்லவனாக மாறும்படியாக சில காரியங்களை நான் தாமதிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம விசுவாசத்தை நம் காத்து கொண்டவர்களாய் மாறும். வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு 6:12 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன், நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தில். அப்ப அதனுடைய போராட்டத்தினுடைய முடிவு என்ன? நித்திய ஜீவன். அதற்காக தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னை என்னையும் கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்துக்காக, திட்டத்துக்காக அழைத்திருக்கிறார். சரி, தொடர்ந்து நம்ம வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை 2 பகுதியாக பிரிங்க. ஒன்று, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களே நீங்கள் களி கூறுங்கள், சந்தோஷப்படுங்கன்னு சொல்றாரு. பரலோகத்தில் இருக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்றாரு? சந்தோஷப்படுங்கன்னு சொல்றாரு.
பூமியில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு ஐயோன்ற, உங்களுக்கு ஐயோ. அப்போ மேலே இருக்கிறவங்களை பார்த்து ஏன் சந்தோஷப்படுங்க அப்படின்றாரு, கீழே இருக்கிறவங்களை பார்த்து ஏன் நீங்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொன்னா, பிசாசானவன் வானத்தில் இருந்து கீழே தள்ளப்பட்டான். வானத்தில் இருந்து என்ன பண்ணிட்டான்? கீழே தள்ளப்பட்டான். இப்போ பிசாசு எங்க இருக்கிறான்? எப்பவுமே பிசாசு இருக்கிற இடத்துலலாம் குழப்பமும் பிரச்சனையும் போராட்டம் தான் இருக்கும். இல்லையா? வானத்தில் இருக்கும்போது வானத்தை பிரச்சனை பண்ணியிருந்தான். இப்போ எங்கே வந்துட்டான்? அவன் பூமிக்கு வந்துட்டான். இப்போ பூமியில் வந்ததுனால பூமி எப்படி மாறப்போகுது? பயங்கர போராட்டமாக மாறப்போகுது. கொஞ்ச காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஆண்டவர் 12ஆம் வசனத்தில் பரலோகங்களே அப்படின்றார். பரலோகம் அப்படின்னு சொல்ல, பரலோகங்களே அப்படின்னா பன்மையில் சொல்கிறாங்க. அப்போ நிறைய பரலோகத்தில் நிறைய பிளேஸ் இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது பரலோகத்தில் நாம் களி கூறுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய நமக்கு ரெஃபரன்ஸ் வசனம்லாம் இருக்குது. வெளிப்படுத்தல் 18:20, ஏசாயா 49:13, சங்கீதம் 96, 11, 12, 13, வெளிப்படுத்தின விசேஷம் 19:11. அப்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது பரலோகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருப்பதாகவும் ஒரு சந்தோஷம் இருப்பதாகவும் நீங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்பதை ஆண்டவராகிய தேவன் அங்கே வலியுறுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 12வது வசனத்துடைய பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து. அப்போ நல்லா கவனிக்கணும், பிசாசுக்கு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த குறிப்பிட்ட காலம் என்ன? அங்கே ஸ்திரீயை உபத்திரவப்படுத்தும் பொழுது அதுக்கு ஒரு டைமிங் கொடுத்தார். 1260 நாள். 1200, அப்போ மாதத்தில் பார்க்கும்போது 42 மாதம், வருஷத்தில் பார்க்கும்போது 3.5 வருஷம். அப்போ அவனுக்கு ஒரு நாள் ஆண்டவர் நியமித்து வச்சிருக்கிறார். அந்த நாளுக்குள்ள அவன் தன்னுடைய காரியத்தை என்ன செய்ய வேண்டும்? அவன் முடித்து விட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ 13ஆம் சொல்றது, வலு சர்ப்பமானது தன் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. அப்போ ஸ்திரீன்னு யாரை சொன்ன? நான் இஸ்ரவேல் ஜனங்களை சொன்னேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்தும்படியாக கடைசி காலத்தில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த வலு சர்ப்பம் அது பிரயாசப்படுகிறது. 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலம் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காலங்களும் அரை காலமும் மொத்தம் எத்தனை வருஷம் ஆச்சு? 3.5 வருஷம் ஆச்சு. காலம் அப்படின்னா 1 வருஷம், காலங்கள்னா 2 வருஷம், அரை காலம்னா அரை வருஷம், மொத்தம் 3.5 வருஷம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வாசிச்சீங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், வெளிப்படுத்தல் 12:6 அவளுக்கு 1260 நாள் போஷிக்கும்படியாக அவளுக்கு கொடுக்கப்படுது. அப்போ என்னென்ன? ஒரு பக்கம் 3.5 வருஷம், இன்னொரு பக்கம் 3.5 வருஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மொத்தம் 7 வருஷங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியில் சபை துன்பப்படுத்தும்படியாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் சாத்தானுக்கு, பிசாசுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, அவன் சபையை உபத்திரவப்படுத்துவதற்கு முயற்சிப்பான், ஆனால் சபை பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. எப்படி அப்படின்னு சொன்னால் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த ஸ்திரீ வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றினது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கி போட்டது. அல்லேலூயா. அப்போ துன்பப்படுத்துவதற்கு, சபையை துன்பப்படுத்துவதற்கு, இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்துவதற்கு பிசாசு அவன் முயற்சிக்கிறான். ஆனால் சபை எங்கே ஓடி போகுது தெரியுங்களா? தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே ஓடி போகுது. இப்போ தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே சபை ஓடும் பொழுது பிசாசு தொடர்ந்து பின்னாடி என்ன செய்கிறான்னு சொன்னால், வேதனை, உபத்திரவம், துன்பம்ங்கிற வெள்ளம் போல ஒரு ஆற்றை ஊற்றுகிறான். ஆனால் இடையில பூமி என்ன பண்ணுதுன்னா, தன் வாயை திறந்து அவன் ஊற்றின எல்லா விதமான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் பாடுகளையும் பூமி தனக்குள் வாங்கி கொள்ளுகிறது. அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் என்னையும் ஒரு பாதுகாக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறார். 17வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிடுச்சு. அல்லேலூயா. இஸ்ரவேல் தப்பிச்சிச்சு. இஸ்ரவேல் என்ன பண்ணிச்சு? தப்பிச்சிச்சு. அப்போ மற்றவர்கள் என்றால் யார் அப்படின்னு சொன்னால் அவளுடைய சந்ததியான. அப்போ நம்ம எல்லாரும் அவங்களுடைய சந்ததியில் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது யாரை டார்கெட் பண்ணுதுன்னா அடுத்த சந்ததியை டார்கெட் பண்ணுது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கும் கர்த்தர் என்ன செய்வார்? நல்ல பாதுகாப்பை ஆண்டவராகிய தேவன் தருவார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சபையை உபத்திரவப்படுத்த, இஸ்ரவேல் ஜனங்களை உபத்திரவப்படுத்த பிசாசு ஆதி ஆகமத்தில் இருந்தே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் இன்ன வரையும் சபைகள் அந்த உபத்திரவத்துக்குள்ளே போகாதபடி, பிரச்சனைக்குள்ளே போகாதபடி கர்த்தர் நல்ல பாதுகாப்பை ஆண்டவர் தர. அல்லேலூயா. அவன் தலையை ஆண்டவர் நசுக்கிட்டார். அவன் வாளில் பண்ணுற சேஷ்டியே நம்மளால் தாங்க முடியல. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவராகிய தேவன் கொடுத்த எல்லா வெளிப்பாடுகளுக்காக நம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.